இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் கட்டிட தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பலி. விபத்து ஏற்படுத்தியவரை கைது செய்ய கோரி இறந்தவரின் உடலை ஐஸ் பாக்ஸில் வைத்து பொதுமக்கள் சாலை மறியல். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பல்லாளக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த கட்டிட மேஸ்திரி தேன். இவருக்கு வயது 32. இந்நிலையில் இவர் வேலை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது எதிரே வந்த அதே பகுதியைச் சேர்ந்த திலீப் குமார் என்பவர் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்து தேன் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த கட்டிட தொழிலாளி தேன் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பலியானார். எதிரே வந்து மோதிய திலீப் குமார் அங்கிருந்து தப்பி ஓடினார். பின்னர் தகவல் அறிந்து வந்த தேன் உறவினர்களும் கிராம மக்களும் இறந்தவரின் உடலை வைத்து விபத்து ஏற்படுத்திய திலீப் குமாரை கைது செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த குடியாத்தம் டிஎஸ்பி ரவிச்சந்திரன் மற்றும் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். விபத்து ஏற்படுத்தி தலைமறைவான திலீப் குமாரை மேல்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடி வந்ததை தொடர்ந்து இதுவரை அவரை கைது செய்யாததால் இறந்தவரின் உடல் ஐஸ் பாக்ஸில் வைக்கப்பட்டு அதனை சாலையில் வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த குடியாத்தம் கோட்டாட்சியர் மற்றும் பேரணாம்பட்டு வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்.